டார்லிங்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமா எடுக்கிற வீடியோ. எனக்கு வந்து பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் நிறைய வீடியோஸ் போடலாம், பட் கான்டென்ட்டே இல்லாமல் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடணுன்றதுக்காக தான் இத்தனை நாள் வந்து டிலே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் எனக்கும் வந்து ஒர்க்லாம் வருதுங்களா. ஸோ நான் வந்து அதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி என்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய ரெஸ்பான்ஸ், அதில் நிறைய பேர் கேட்ட இந்த கொஷின்ஸ்க்கு தான் நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கக்கா. நான் வந்து எனக்கும் வந்து இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசை, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மணி சேவ் பண்ணி வச்சுட்டு படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து வேனிட்டி டூர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நான் வந்து எக்ஸாக்டாக படிக்கும் போது எவ்வளோ செலவு பண்ணுன்றது சொல்கிறது கஷ்டம். பிகாஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ரீதேவி அக்கா கிட்ட தான் நான் படித்தேன். ஸ்ரீதேவிஸ் கான்டூரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேரிஃப் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறாங்க கம்மிங் நியூ இயர்லேருந்து. அண்ட் நானுமே படித்து முடிச்சு அதுக்கப்புறமா 2 பேட்ச் வந்து போயாச்சு. ஸோ அதனால் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுன்றது ஒரு பேட்ச்க்கும் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகலாம். ஸோ அண்ட் வந்து எனக்கு புதுசான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நான் படிக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் பிகினர் மேக்கப் கிட் அந்த வேனிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் ஒரு 3 பார்ட்டாக பிடிச்சி, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து மேக்கப் ரிலேட்டடான எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுன்றது சொல்லிடுறேன். அதில் எப்படி காஸ்ட்டை வந்து கட் ஆஃப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ரிலேட்டடான வீடியோவாக போடுறேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் மேக்கப் அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தவிர்த்து வேறு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவை, வேறு என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுன்றதை சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் இந்த வீடியோவை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா, போத் என்னோட வேனிட்டி டூர் அண்ட் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான மேக்கப் கிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக இதை வந்து எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோலலாம் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் ஷேட் போட்டிருக்கீங்கன்னு என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் அதுக்கெல்லாம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்க எல்லாருக்குமே லாஸ்ட்டாக ஒரு 2-3 பேர் வந்து பேசியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணது, ஒரு ஜாலியான ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து லிப்பில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரெவர் 52 இருக்கு இல்லையா, இதோட லிப் பென்சில் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து லிப்பில் அவுட்டர் போட்டு, அண்ட் இன்னொன்று வந்து லாக்மேவோட ஃபாரெவர் மேட் இந்த லிக்விட் லிப் கலர் நம்பர் வந்து 26 நியூட் லாட்டே அப்படின்ற ஒரு ஷேட் வந்து என்னோட லிப்பில் போட்டிருக்கேன். அண்ட் இந்த நெயில் பாலிஷை தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து சட்டுன்னு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டேன்னா, அதனால் எனக்கு இந்த மாதிரி உட்காந்து வீடியோக்காக நான் இப்படி ஒரு லிப்ஸ்டிக் இப்படி ஒரு நெயில் பாலிஷ் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இது வரைக்கும் தானே தெரிய போகுது. பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி நான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உட்கார்ற மாதிரி நினச்சி நான் வந்து உட்காந்துட்டேன். ஸோ ப்ளீஸ் இக்னோர் திஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் வாங்கினது வந்து மேக்கப்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக வந்து வேனிட்டி தான். வேனிட்டி வந்து நீங்கள் போயிட்டு ஒரு பிகினருக்கான கிட் வைக்கிறதுக்கான வேனிட்டின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மார்க்கெட்டில் விற்கிற சைஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும், இடுப்பு அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வேனிட்டி வாங்கினா கண்டிப்பாக ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6000 7000 இருக்கும். அண்ட் அதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பத்தாது. ஸோ அந்த மாதிரி 2 வாங்கினோம். ஸோ அதுக்கே வந்து காஸ்ட் வந்து 12,000 அந்த மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னு நினச்சிங்கன்னா, காஸ்ட்டை வந்து கட் பண்ணுறதுக்காக 2 ட்ராலி வாங்கிட்டேன். ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா 2500 5000லேயே வந்து 2 ட்ராலியாக வாங்கிட்டேன். நான் எங்கேயாச்சும் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணால் ஒரு ட்ராலியில் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஹேர் ப்ராடக்ட்ஸில் வச்சுட்டு இன்னொரு ட்ராலியில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஸ்டஃப்ஸ் எல்லாமே வந்து வச்சு எடுத்துகிட்டு போவோம். ஸோ எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பட்ஜெட்டாக மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வேனிட்டிலலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து ட்ராலிஸ் வந்து போதும். ஒரு ட்ராலிக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இன்னொரு ட்ராலி போயிட்டு இன்னும் கொஞ்சம் என்னோடய ஷெல்ஃபில் எல்லாமே ஸ்டஃப்ஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு வந்து பிகினராக என்னென்ன வேணுன்றதை மட்டும் காட்டுறேன். ஸோ தட் ஒரு ட்ராலியில் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணேன்.
எனக்கு போர் அடிக்குது, யாராவது ஒரு பாட்டு பாடிட்டே இருங்க, நான் அதுக்குள்ளே அதை வந்து தூக்கிடுறேன். எனக்கு இது தூக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் யூ நோ தட் நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருங்க, நான் இதை தூக்கிட்டு வந்துடுறேன். ஸோ இப்படி நான் வந்து உட்காந்துறேன். இது எப்படி வந்து தரப்பேன்னு எனக்கே தெரியல, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ வந்து கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வந்தேன்னா, அதனால் வந்து இன்னும் இந்த ட்ரெயின்லலாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப டஸ்ட் ஆகிடுது. கொஞ்சம் அனாயிங்காக இருக்கணும். நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தோணுது. சரி, நான் ஆக்சுவலி வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரைடல் போனேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து வேனிட்டி டூர் அப்படி சொல்லிட்டு என்னோடய ஸ்டாஃப்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராலிலேருந்து காட்டினேன். அந்த வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த மாதிரி காட்டுறதுக்கு. ஸோ நான் இப்படி உட்காந்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் காட்டுறேன். எனக்கு அதோட பாக்ஸில் இருக்குமா தெரியாது, பட் நான் வந்து உங்களுக்கு நேம் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கீழே தரேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட காஸ்ட் எவ்வளோன்னு. நீங்களும் வந்து மைண்டை செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப்பில் தேவையானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இதில் இந்த வேனிட்டி, அண்ட் அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் ப்ரஷஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப் ப்ரஷஸ்லாம் கிளென்ஸ் பண்ணல, ஏன்னா நான் இப்போ தான் ப்ரைடல் முடிச்சுட்டு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். அதனால் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். என்கிட்ட வந்து மேக்கப் ப்ரஷஸ் வாங்கும் போதே அந்த பவுச் மாதிரி ஒன்று கொடுப்பாங்களே, அது இருக்குது. எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை. அதுலேருந்து கொஞ்சம் நாள் கழிச்சு ஃபஸ்ட்டு அதுக்குள்ளேருந்து எடுக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக இருந்துச்சு. ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து ப்ரஷஸ் எடுக்கும்போது அதுக்கப்புறமா அது லெதர்லையே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியல, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன் என்னோடய ப்ரஷஸ் எல்லாமே. ஸோ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரஷஸ் எல்லாமே நான் எனக்கு தேவையான ப்ரஷஸ் கொஞ்சம் வாங்கியிருப்பேன். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்சியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் 35 பீஸ் ப்ரஷ் செட், அதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அக்கா வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ அந்த ப்ரஷ் செட் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அதை தவிர்த்தும் இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ரஷஸ் இதில் இருக்குது. என்கிட்ட இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 45 ப்ரஷஸ் இருக்கும். நான் வாங்கின ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ்சியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் 35 ப்ரஷ் செட் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட் இது தான். இதோட காஸ்ட் வந்து நான் பார்த்துட்டு கீழே லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா என்கிட்ட இன்னொன்று ஒன்று இருக்குது. ஓகே, லென்ஸ் கேஸ் வச்சுருக்கேன். நான் இந்த பிரைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அப்போ வந்து திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இதில் கொஞ்சம் சொல்யூஷன் ஊற்றி வச்சுருப்பேன். அது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். லாஸ்ட் பிரைட் இதுலேயே வந்து லென்ஸ் போட்டு வச்சுருந்துருக்காங்க, அது ட்ரை ஆகிட்டு தெரியுதா எப்படி இருக்குது பாருங்க. ஸோ இது வச்சுருப்பேன் எப்போவுமே. ஒரு 2 செட் வந்து இதில் இருக்கும் போவோம், ஒரு பவுச்சாக போவோம். நான் ரேண்டமாக காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேனே, அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். என்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிராண்டோட மாய்ஸ்சரைசர் இருக்குது. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா எல்லா ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து யூஸ் பண்ணது பிஎஸ்சியோட இந்த அக்வா பிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இது என்னோட கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா இது வந்து என்னோடய 3rd பாட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதோட ஸ்மெல் கூட ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்காது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நானுமே இதை வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரைமர் போடுவோம் இல்லையா, இருங்க. அதாவது ஒரு பிரைடு முடிச்சதுக்கப்புறமால அடுத்து யாராவது ஒருத்தவங்க வந்துருவாங்க, ஓகேவா, ரிலேஷன்ஸ் எல்லாம். நான் கொஞ்சம் நடுவில் காமெடி பண்ணுவேன். இந்த ரிலேஷன்ஸ்லாம் வந்து சாரீ கட்டுங்க, இது பண்ணிவிடுங்க, அது பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்களா. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பிரைடு முடிச்சதுக்கப்புறமா வந்து டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து பவுச்சில் போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்தால் திரும்பவும் நெக்ஸ்ட் பிரைட் போகும்போது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு போவோம். அதனால் வந்து எது இருக்குதுன்னு தெரியல. ஓகே, ஸோ மாய்ஸ்சரைசர் முடிச்சதுக்கப்புறமா வந்து ப்ரைமர் போடுவோம். ப்ரைமருக்கு நான் வந்து யூஸ் பண்ணது மோஸ்ட்லி நான் வந்து ஃபார்எவர்லேருந்து தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டும் கூட. ஸோ ப்ரைமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்எவர் 52ஓட பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமரு.
இதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு மேட்டிஃபையிங் ப்ரைமர் கூட நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது அண்ட் அது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நடுவில் எங்கேயாச்சும் தேடும் போது வந்துருச்சு கையிலன்னா அதையும் காட்டுறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா வந்து கன்சீல், கலர் கரெக்ட் அதெல்லாமே பண்ணுவோம் கரெக்டுங்களா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பேன். நான் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ண கன்சீலர்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி எலேகலோட ப்ரோ கன்சீலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து ஒரு 4-5 ஷேட்ஸ் யூஸ் பண்ணேன். இது என்ன மீடியம் பேஜ், ஃபான், டோஸ்ட், அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி ஒரு 4-5 ஷேட்ஸ் ஆஃப் கன்சீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் கரெக்டரும் நான் இதில் இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு இந்த கே பியூட்டியோட ஆரஞ்சு கலர் ஸ்டிக் கூட பிடிச்சிருக்கு. பட் இதோட ஷார்ப்னர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. 250 இதை ஷார்ப் பண்ணணும்னா அந்த ஷார்ப்னரே. ஸோ பாருங்கள், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேண்டாம், இதுலேருந்து பைசா எடுத்துகிட்ட பிறகு போட்டு வேணாம் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பட் ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சீலர்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஏஜ் ரிவன் கன்சீலர்ஸ் கூட பிடிச்சிருக்கு. பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகுது அண்ட் வந்து ரொம்ப நான்ஸ்டிக்கியாக இருக்குது, கவரேஜ் நல்லாயிருக்கு. ஸோ நான் அதனால் வந்து இது கூட நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கன்சீலர்லாம் முடிச்சாச்சா. அண்ட் நான் ஒன்று சொல்கிறேன், நான் இப்போ காட்டுறது எல்லாமே வந்து ஒரு ஐடியாக்காக தான். இதுவே நீங்கள் வாங்கணும்னு இல்லை. எனக்கு வந்து ஃபானுன்ற ஷேட், இப்போ நான் கன்சீலரில் சொல்கிறேன், எனக்கு வந்து ஃபானுன்ற ஷேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் நான் எல்லா பிரைட்க்கும் அது யூஸ் பண்ணுற மாதிரியான இருக்குது. என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்கின் டோனில் வராங்கன்னு வச்சுக்கோயேன். மேபி நீங்கள் வேறு ஒரு சைட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, உங்களோட பீப்புள், உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க பீப்புளோட ஸ்கின் டோன் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேட்ஸ் யூஸ் ஆகலாம். ஸோ எனக்கு மோஸ்ட்லி ரன்னிங் ஷேட்ஸ் மட்டும்தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னு பார்த்து யோசித்து வாங்குங்க. ஸோ கன்சீலர் முடிச்சிட்டோமா. கன்சீலர் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷன். ஸோ நான் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபாரெவர் 52ஓட ஃபவுண்டேஷன். இது வந்து 850 rupees அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து நான் ஒரு 3-4 ஷேட் வந்து ஒரு ரன்னிங் ஷேட்ஸாக வச்சுருந்தேன். ஃபேர் டோனில் ஒரு ஷேடு, மீடியம் டோனில் ஒரு ஷேடு அண்ட் வந்து டார்க் டோனில் ஒரு ஷேடுன்னு சொல்லி பார்த்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ கான்டூருக்கும் நான் வந்து இந்த கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்கிட்ட பேலட்ஸுமே இருக்கும், ஓகேவா. ஸோ அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த போராட்டத்துக்கு அப்புறமா வந்து நான் தேடிட்டு இருந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். என்கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சில காமன் ரன்னிங் ஷேட்ஸ் வந்து இருக்கும். அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கின் டோன் வந்துருச்சு, அதுக்கு நம்மள்ட்ட ஷேட் இல்லைனா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். ஸோ நான் அதுக்காக வந்து இந்த மாதிரி க்ரைலானோட தெர்மா கலர் வந்து வாங்கியிருப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3500 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கு மேலே வந்து கன்சீல் பண்ணுறதுக்குலாம் வந்து நான் இந்த பேலட் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் வந்து க்ரூம்க்கு யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷனில் ரொம்ப பெரிய அவங்களுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இது நான் யூஸ் பண்ணேன். நல்ல கவரேஜும் கூட, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இதை நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். செட்டிங் பவுடருக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த டெர்மாவோட கலர் ஃபிக்ஸிங் பவுடர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் வாங்கினது அப்படியே இருக்குது, ஏன்னா இதில் நல்லாவே கொஞ்சம் நிறையவே ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக காலி ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா 1200 rupees. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒரு காமன் சாண்டல்வுட், ஒரு மாதிரி மீடியம் ஸ்கின் டோனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஷேட் இருக்கும். நான் அதுக்கு பதிலாக வந்து பவுடரில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி காம்பேக்ட்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணேன். காம்பேக்டில் வந்து ஷேட்ஸ் மாற்றி மாற்றி வாங்கிப்பேன். இது ஃபாரெவரில் இருக்குது, மேக்கில் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து மெப்லினில் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் அதான் இது எல்லாமே ஒரு ஷேடாக இருக்கும். ஸோ வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். பட் நீங்கள் பிகினருன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு வாங்கிக்கோங்க. அண்ட் காம்பேக்டில் வந்து ஃபாரெவர்லேயே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ரொம்ப வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சம்பாதிப்பீங்க. அதையே போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இது முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து பவுடர் ப்ராடக்ட் காட்டிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் இப்போ காட்ட போகிறது வந்து என்னோட நெக்ஸ்ட் பேலட்ஸ் லைக்
ஹைலைட்டிங் பேலட். ஹைலைட்டில் வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணது இதுதான் ஃபாரெவர் 52ஓட ப்ரொஃபஷ்னல் ஹைலைட்டிங் பேலட்டு. இதில் வந்து நிறைய ஸ்கின் ஷேட்ஸ் இருக்கும். பட் நான் வந்து மோஸ்ட்லி என்னோடய பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த ஷேட் தான். இது ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஷேட், ரொம்ப ஷிம்மரி. நான் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து எனக்கு என்னவோ பர்டிகுலராக வர பார்த்தீங்கன்னா 2 ஸ்பாட்ச் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட கையில் ப்ராடக்ட் இருக்குது, 3 ஸ்பாட்ச் வந்துருச்சு. ஸோ எனக்கு வர ப்ரைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நியூடாக தான் கேட்பாங்க. அதனால் நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து என்கிட்ட வேறு நான் இப்போ எல்லாமே காட்டுறது எல்லாமே வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஓகேவா, எப்பயும் நீங்கள் இதான் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இதையும் யூஸ் பண்ணுவேன் அண்ட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டூர் பேலட்டில் வந்து இதுவும் வந்து டெய்லி லைஃப் ஃபாரெவர் 52 இதோட ப்ரொஃபஷ்னல் பேலட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இந்த ஷேட்லாம் வந்து தீண்டே போச்சு. இந்த ஷேடு, இந்த லாஸ்ட் ஷேடு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். எல்லா பேலட்ஸுமே வாங்கினீங்கன்னா இது ஒரு ட்ராபேக் இருக்க, எல்லா ஷேட்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு ஷிம்மர் ஷேடு. இந்த அளவுக்கு நான் ரொம்ப லைட்டாக ஸ்வாட்ச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஒயிட்டு. என்னோட கிளைண்ட் இது வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பிரைட்டான ஸ்கின் டோனில் வந்ததில்லை. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சில ஷேட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமலே வச்சுப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டிங் காட்டிட்டேன். ப்ளஷ் வந்து காட்டுறேன். அதுவும் வந்து டெய்லி லைஃப் ஃபாரெவர் 52 தான். ஏன் நான் ஃபாரெவர் 52K இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்ஜெட் ரேஞ்சஸில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பேலட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேட்ஸ் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நிறைய ஷிம்மர் ஷேட்ஸில் கூட ஒரு 2-3 இருக்கும். மேட் ப்ளஷஸும் இருக்குது, ஷிம்மர் ப்ளஷஸும் இருக்குது. இந்த 1 2 3 4 5 இந்த 5 ஷேட்ஸும் பார்த்திங்கன்னா மேட்டு. இந்த 1 2 3 இந்த எல் ஷேப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷிம்மரு. ஸோ இந்த கோல்டன், இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ப்ளம் ஷேடில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேடு. நான் வந்து எனக்கு ஹைலைட்டிங் ஷேடாக நான் வந்து இது யூஸ் பண்ணிப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி கோல்டனாக வந்து நம்ம ஜொலிப்போம். ஸோ இந்த பேலட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட காஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அகெயின் நான் வந்து இதை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. லிங்க் கிடச்சா லிங்க்கோட மென்ஷன் பண்ணுறேன். அப்படி கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸில் என்ன மால்ஸில் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா வந்து ஐ ஷேடோஸ். ஸோ நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் வாங்கின ஐ ஷேடோ பேலட்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டெய்லி லைஃப் ஃபாரெவர் 52 இந்த ஒரு ஐ ஷேடோ பேலட். இதில் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட்ஸ் அந்த மாதிரியான ஷேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு சில ஷிம்மரி இதுவும் கலர்ஸும் இருக்கும், ஒரு சில மேட்டும் இருக்கும். ஒரு ஐ மேக்கப்புக்கான ஸ்டோரி வந்து இதில் க்ரியேட் பண்ணலாம். லைக் வந்து ஒரு ஃபேமிலிலேயே நிறைய இருக்கும். லைக் பேஸ் போடலாம், அதுக்கப்புறமா பில்டப் பண்ணுறதுக்கான கலர்ஸ் எல்லாமே வந்து லோவஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் கலர் வரைக்கும் இதில் இருக்கும். அழகான ஐ மேக்கப்ஸ்லாம் இதில் வந்து பண்ணலாம். பட் எனக்கு வந்து இது வந்து 2500 3000 என்னவோ நினைக்கிறேன். ஸோ பட் எனக்கு வந்து இது இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண தோணுச்சு. ஸோ கிளாஸ் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் வாங்கினதில் நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் இன்னொரு ஒரு பேலட்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னிவல். இது என்னோடய வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பேலட் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கனாலே கலர் வந்து சூப்பராக இருக்கும். அழகான ஒரு வெளியில் இருக்க தோற்றம். இது வந்து கார்னிவலோட வால்யூம் 3 இப்படி தான் இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி பிரைட்ஸுக்கு வந்து இதிலேருந்து யூஸ் பண்ணுவேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கு மேலே தான், 5000 சம்திங் இருக்கும். இப்படி பார்த்தோன்னே என்னோடய ப்ராடக்ட்டில் கீழே தெரிஞ்சதில் மன்னிச்சிருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஷேட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி போல்ட் ஐ லுக்லாம் வந்து இதை வச்சு க்ரியேட் பண்ணலாம். இதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த முகூர்த்தம் லுக்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேலட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் பேலட். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க ஸ்ரீதேவி அக்கா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகாஸ் நான் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் பேலட்டை இப்போ ரீசெண்டாக போன ப்ரைடில் வந்து உடச்சிட்டேன். ஸோ இந்த ஃபாரெவர் 52ஓட லிப்ஸ்டிக் பேலட் இது எங்கே உடஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு வந்திருக்கும் பாருங்கள். இதில் வந்து எனக்கு உடஞ்சி போச்சு, கீழே விழுந்து 2. பட் இந்த லிப்ஸ்டிக் பேலட் ரொம்பவே யூஸ்ஃபுல். நம்ம வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தனித்தனியாக லிப்ஸ்டிக்ஸ் வாங்க முடியாது. அஃப்கோர்ஸ் என்கிட்ட வந்து தனித்தனியான லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் இருக்குது. ஒரு சில லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதை தவிர்த்து நான் இனிஷியல் ஸ்டேஜில் இது யூஸ் பண்ணிட்டேன். இனிஷியல் ஸ்டேஜில் இதுவே ரொம்பவே போதுமானது. இதோட காஸ்ட் வந்து எனக்கு
ஓகே இதில் போடல. ஒரு சில ப்ராடக்ட்ஸில் வந்து காஸ்ட் போட்டிருக்காங்க, நான் அப்படியே நினச்சிட்டு தெரியல இதில் வந்து போடல. ஸோ இது வந்து யூஸ் பண்ணியிருந்தேன்னா அதை தவிர்த்து என்கிட்ட லிப்ஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சரி எடுத்து காட்டுங்க. இதோ இது வந்து இதோ இவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. ஓகே ரேண்டமான பிராண்ட்ஸ் தான் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம்ஸ்டர்டாம், லாக்மே, இது வந்து பெலோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இதை பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 600 என்னவோ இருக்கும் இந்த ஒரு டியூப்கே. பட் நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்வர் 52ஓட லிப் கலர்ஸு, ஷிவானா கலர்ஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த லாக்மே அப்சல்யூட்டோட மேட் லிப்ஸ்டிக் கலர், மேக்குடைய இந்த ஒரு ஷேடா. ஸோ அந்த மாதிரி வந்து எது இதுலலாம் யூனிக்கான ஷேட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதோ அதெல்லாமே வாங்கி வச்சுப்பேன். ஸோ வந்து ரிகார்டில் வந்து ஸ்டூடியோ ப்ரோ அப்படின்ற ஒரு ஷேடு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கும். அண்ட் அதை தவிர்த்து என்கிட்ட ஒரு சில தேவையான இந்த கலர்ஸ் இருக்குது. சாரி, இந்த மாதிரி ஒரு சாரி ஐம் லைக் வளரிட்டே இருக்கேன். ஸோ சுகர்லேருந்து இந்த ஒரு 2 லிப்ஸ்டிக் ஷேட்ஸு ரொம்ப காமனாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு பிங்க் ஷேட் வாங்கி வச்சுப்பேன், ஒரு ரெட் ஷேட் வாங்கி வச்சுப்பேன், ஒரு மெரூன் ஷேட் வாங்கி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரியான கலர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி வந்து காமனாக நம்ம பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பேன். இது வந்து மெப்ளின் நியூயார்க்கோட ஒரு நல்ல ஒரு நியூட் லிப்ஸ்டிக், ப்ரௌன் ஷேட். இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ரெட் கலர் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் மூஞ்ச உருன்னு வச்சு பேசிகிட்டு இருக்கேன், பட் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லிப் கலர்ஸ் மாமே நான் கொண்டை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லிப் லைனர்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பேன் எல்லா ஷேட்ஸ்லையும். ரெட்டில் ஒன்று, மெரூனில் ஒன்று, ப்ரௌனில் ஒன்று, அண்ட் இது வந்து ஒரு ப்ளம் ஷேடில் ஒன்று, இது வந்து நல்ல ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌனில் ஒன்று. ஸோ இந்த மாதிரி வந்து ஷேட்ஸில் வாங்கி வச்சுப்பேன். மோஸ்ட்லி நான் லிப் லைனர்ஸ் வந்து பிரைட்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். நான் இதுலேயே வந்து லிப் கலர்லேயே வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸ் தான் நம்ம வந்து பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் நான் அதுலேயே வந்து லைன் பண்ணுவேன். பட் இன்கேஸ் யாராவது நியூடாக கேட்டாங்கன்ற பட்சத்தில் இந்த மாதிரி லிப் லைனர்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வேறு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப்புக்கு தேவையான இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஐலைனர். ஐலைனருக்கு வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு சிலதெல்லாம் குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ரேஞ்சில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த இங்லாட்டோடைய ஐலைனர், ஜெல் லைனர். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஏசியோட சூப்பர் ப்ரோ க்ரீம், ப்ரூன் டீ அம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐலைனருக்கு இன்வெஸ்ட் பண்ணது. ரெண்டுமே வந்து பிட் காஸ்ட்லி, பட் இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து சரி ஓகே நான் அதுலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே, செட்டிங் மிஸ்ட் அதெல்லாம். ஸோ ஃபார்வர் 52லேருந்து இந்த ஒரு குயிக் ஃபிக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பாருங்கள் டப்புன்னு வரும் முகத்தில், அப்படியே வந்து அப்படி வந்து அடிக்கும். ஸோ எனக்கு இது வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இஷ்டம் கிடையாது. ஸோ நடுவில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவேன். நிக்ஸோட மேட் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே, இது வந்து மேட் ஃபினிஷோடது. ஏன்னா வந்து நான் முடித்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சம்மர் டைம். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ஆயிலியாக இருக்கும் ஃபேஸ் என்னோட பிரைட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்காக மேட்டில் வாங்கினது தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா எவ்வளோ ஒரு அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வருது. ஸோ இதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக தான் இதை நடுவில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து லாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது இந்த மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் மேக்கப் ஃபிக்ஸர், மேக் ப்ரோ ஃபினிஷ் மேக்கப் ஃபிக்ஸர். ஓகே, ஸோ இது வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது, இன்னும் கொஞ்சம் இருக்கும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா 925 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் மிஸ்ட். இது வந்து மிஸ்ட் மாதிரி இருக்கும், தெரியுதா? ஸோ இந்த மூணுத்துக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் அதனால் வந்து
ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து பார்த்துப்பேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐ லேஷஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து மாமாயோட ஐ லேஷஸ் ஒரு 2-3 ஷேட்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகூர்த்தம் டைம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசப்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நான் காமனாக வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், 54 and 52 நம்பரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிந்திக்கு வந்து பிந்தியும் அதே மாதிரி தான். நான் இந்த மாதிரி ஒரு 2 புக்லெட்ஸ் வச்சுருப்பேன் மாமாயோட இது. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேடட் பிந்தி. இதுதான் மோஸ்ட்லி இல்லை, ஆல்மோஸ்ட் நான் எல்லாருக்குமே வந்து இந்த டபுள் ஷேடட் பிந்தி தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தெரியுதா, இது டபுள் ஷேடடாக இருக்கும். அண்ட் யாராவது வந்து ஸ்டோன் வச்சு வேணும், இல்லை எனக்கு வந்து ஸ்டோன் வச்சு வேண்டாம், சிங்கிள் கலராக வேணும் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்காக எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருப்பேன். யாருக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆப்ஷன்ஸ் தான். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ஸ்டோன் வச்சு வேணும்னா இந்த மாதிரி, இல்லை நீட்டாக வேணும்னா இந்த மாதிரி, ஸ்டோன் வச்சு கலர் வச்சு வேணும்னா இந்த மாதிரி. இந்த பிரைட்ஸ்மெட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோன் மாதிரி வேணும் அப்படின்வாங்க. இது ஸோ அவங்களுக்கு வேணும் குட்டியா. இதுக்கப்புறமா வேறு என்ன வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா ஸ்டோனே வேணும் பட் எனக்கு ரொம்ப குட்டியாக வேணும். நான் வாழுங்களாம் இப்படி கேட்குறவங்க, அதனால தான் இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 ஃபேஷியல் ரேசர்ஸ் வந்து எப்போவுமே என்கிட்ட இருக்கும், யூஸ் அண்ட் த்ரோ. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவேன் அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து என்கிட்ட ஒரு 2-3 ரேசர்ஸ் இருக்கும். 2-3 வந்து மினிசோலெலாம் பார்த்தீங்கன்னா 99 rupees என்னவோ இருக்கும். ஸோ நான் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபெவிக்விக் வச்சுப்பேன். அண்ட் வந்து மாஸ்க் சில டைமில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்ற பட்சத்தில் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து இந்த ஜடே ரூலர் வந்து யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு யூஸ் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும். ஸ்கின்னில் பட்டோன்னே அப்படியே ஏதோ தண்ணி சுரக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து பார்த்தா எதுவுமே இருக்காது, இப்படி பண்ணால் தண்ணி சுரக்கிற மாதிரி இருக்கும், எடுத்து பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஜாலியாக இருக்குமா. ஸோ இது வந்து ஒன்று வச்சுப்பேன். இது எல்லாம் தவிர்த்து உங்ககிட்ட வந்து இன்னொன்று காட்டணும்னா என்னோட மேக்கப் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நந்தினி இருக்கா, என்னோட தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு வச்சுருக்கேன். ஸோ மேக்கப் ப்ரஷஸ்லாம் இதில் போட்டு வச்சுக்கிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிலேட்டடாக இதில் இருக்கான்னு தோணும், பட் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் அதுதான் சொல்கிறேன், இனிஷியல் ஸ்டேஜில். அண்ட் லேஷஸ்க்கான டியோ க்ளூ, இதுவும் வந்து பிட் எக்ஸ்பென்சிவ், பட் ஸ்டில் ஒரு சில ப்ராடக்ட்க்கு நீங்கள் வந்து குவாலிட்டியாக கொடுத்தா தான் அந்த ஃபினிஷ் கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ப்ரோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ தான் நீங்கள் சார்ஜும் பண்ண முடியும். ஸோ டியூ க்ளூ. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று வச்சுக்கிறேன், மேக்கப் ஃபிக்ஸர் மேக்கப் பிளெண்டர் PAC காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் ஸ்டஃப்ஸ். இதை தவிர்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்கப் ஸ்பஞ்சஸ், பிக்கி ஸ்பஞ்சஸ், இந்த மாதிரி 2 இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் வந்து போட்டுக்கிறதுக்காக இது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர்ஸ். கொஞ்சம் நான் தான் சொன்னேன், ப்ரைடுக்கு போயிட்டு வந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும், பட் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா Forever 52லேருந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா, இதுவும் கொஞ்சம் அதுதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், சொல்கிறதே கூட உங்களுக்கு டென்ஷன் ஆகலாம். பட் ஸோ இது 2ம் தான் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு Forever 52 ரொம்பவே பிடிக்கும். இது என்ன வந்து சோப் பண்ணுறதுக்கு முன்னாடியே, லைக் வந்து டேம்ப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தெரியுதா. இது வந்து டேம்ப் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. ஸோ நான் இதுக்கும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேன்னு தெரியுதா. இது வந்து இப்படி பண்ணலாம், இது வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும், இது வந்து இவ்வளோ தூரம் அமுக்கலாம், இது வந்து இவ்வளோ தான் அமுக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்காது. பட் நீங்கள் டேம்ப் பண்ணிட்டீங்க, மேக்கப் ப்ராடக்ட்ஸில் ஸ்கின்னில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு போது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும்.
ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இதை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாமாயோட பிளெண்டர். இது வந்து ஃபாரெவர் 52ஓட பிளெண்டர். நீங்கள் வந்து அதை பார்த்து உங்களோட காஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நடுவுலையும் நான் கொஞ்சம் பிளெண்டர்ஸ் வாங்கினேன். ப்ளூ ஹெவனோட பிளெண்டர் நல்லாயிருக்கும், பட் எல்லா பிளெண்டரும் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நேரடியாக ஷாப்பில் போயிட்டு நான் வந்து வாங்குறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பேசிக்காகவே எனக்கு பர்சனலாக வந்து ஷாப்பில் போயிட்டு ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்குறது தான் பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த ப்ராடக்ட்ஸ். ஃபாரெவர் 52 வாமாயா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பிகினருக்கான மேக்கப் வேனிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ். இதை தவிர்த்து எனக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் கழித்து அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் மை வேனிட்டி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து இன்னொரு செஷனில் காட்டுறேன். அண்ட் அதை தவிர்த்து நான் என்னென்னலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன்னு காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஏதாவது லொடலொடன்னு பேசியிருந்தேன்னா, ரொம்ப போர் அடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு என்கேஜ் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் நடுவில் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸாக வந்துட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம், பேசலாம். இன்ஸ்டாகிராமில் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணனா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். அண்ட் வந்து உங்களுக்கு ப்ரைடல் புக்கிங்ஸ்க்கான என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நீங்கள் எனக்கு பண்ணலாம். நான் அதில் வந்து என்னோட ப்ரைடல் ஒர்க்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். என்னோடய ஃபோட்டோஸ், சாம்பிள் பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட பிக் டேஸ்க்கு என்னை வந்து புக் பண்ணலாம். வேறு என்ன, அவ்வளோதான். எனக்கு மூச்சு வாங்குது. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு அடுத்த வீடியோவாக ப்ரிப்பேர் ஆகி நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு பட் இதை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ பாய், தேங்க்யூ.